ஆண்டவரே என் சிறுமையை பார். சத்துரு பெருமை பாராட்டுறான். ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல சத்துரு பெருமை பாராட்டுவதை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. ஆமை சத்துரு முனையற்று போய் நீர் மகிமைப்படும்படி என் சிறுமையை கண்ணோக்கி பார். அப்ப கொஸ்டின் பண்றாங்கப்பா. 16 நாட்கள் மரண படுக்கையில் கை கால் செயலிழந்த நிலையில படுக்கையில் இருந்தேன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது 16வது நாள், அடுத்த நாள் எங்க அப்பாவுக்கு ஒரு கன்வென்ஷன். அந்த மீட்டிங்ல போய் செய்தி கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எங்க அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் படுக்கை அறைக்கு வந்து முழங்கார் படிக்கிட்டு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாளைக்கு போய் இந்த இடத்துல நீ பரிகாரின்னு சொல்லும் போது கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் பரிகாரின்னு பிரீச் பண்ற உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு நிலைமையை இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டா எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே. உங்க நாமம் அல்லவா தூஷிக்கப்படும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு ஜெபித்த போது அந்த 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை கர்த்தர் எழுந்து முழங்கார் படையிட கிருபை செய்தார். நான் இங்கே என் வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். நீங்க கேட்கிறது அவர் மகிமைக்கு என்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள, இமீடியட்டா நீங்க கேட்கிறது எதுக்கு கேட்கறீங்க? எதுக்கு கேட்கிறோம்? நான் எதுக்காக கேட்கிறேன்? அதனாலதான் இயேசு ஜெபிக்கிறார், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் 4 பேருக்கு முன்னாடி என தலை நிமிர்ந்து நிக்கணும்ப்பா. 4 பேருக்கு முன்னாடி கார்ல போய் இறங்கணும்ப்பா. அதுக்கெல்லாம் கேட்கல ஆண்டவரே. ஆமே, உங்க நாமத்தை நிமித்தம் அதை வச்சு நிறைய பேர் அற்பமா பார்த்தாங்க, நிந்தித்தாங்க. எனக்கு 4 பேருக்கு முன்னாடி உங்களை துதிக்கணும். எனக்கு 4 பேருக்கு முன்னாடி என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தினர் மத்தியில் எனக்கு உங்களை உயர்த்தணும்.